வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹோட்டல் ரெசிபிஸ் வரப்போகுது. இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஹோட்டல் உடச்சக்கலை சட்னிக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு உடச்சக்கலை எடுத்துகிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு தோலோடு சேர்த்துட்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு ஹோட்டலில் டிப் பார்த்தீங்கன்னா புளி சேர்க்கறது தான். அடுத்து பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் வரைக்கும் சேர்த்துருக்காங்க. கூடவே கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி கொண்டு வர போகிறாங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் உடைச்சிட்ருக்காங்க. அதை நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமேட்டு கிரைண்டரில் சேர்க்க போகிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா சட்னி அரைஞ்சிட்ருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவிட்டுருக்கு. சட்னி நல்லா மசிஞ்ச பிறகு இந்த தேங்காவை அதோடு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எந்த பதத்தில் உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சட்னியை ரெடி பண்ண போகிறாங்க. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சட்னியை தாளிக்க போகிறோம். ஒரு பேன் இல்லை கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு சட்னியோடு நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் ஒயிட் சட்னி ரெடி ஆகிடும். ஹோட்டல் கார சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு குண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா 3 முழு பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு கடாயை வச்சுட்டு அதில் 5 கரண்டி அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது கூட பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பை எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு நல்லா சேவரணும். அந்த அளவுக்கு டைம் கொடுத்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா செவந்த பிறகு நம்ம பிளேட் எடுத்து வச்சுருக்க வெங்காயம், குண்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், பூண்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா கல் உப்பும் சேர்த்துருக்காங்க. பட் நம்ம வீடியோ எடுக்கல. ஸோ இதோட நீங்கள் கல் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த பிறகு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியை பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டு வாக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இதையும் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வதங்குற பதம் பார்த்தீங்கன்னா ஓவராக குழையக்கூடாது, அதே மாதிரி குழையாமலும் இருக்கக்கூடாது. பாதி தக்காளி மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேஸ்ட்டாக வரும். அந்த அளவுக்கு டைம் கொடுத்து நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பக்குவம் கிடச்சிருச்சு. ஓரளவுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை நல்லா நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க கார சட்னியோட கிரேவியை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்றணும்னு நினைக்கிறீங்களோ ஊற்றிட்டு தேவையான அளவு சட்னிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது ஹோட்டலில் செய்யக்கூடிய கார சட்னி. அங்கேருந்து லைவாக நாங்கள் உங்களுக்காக ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு கமெண்ட் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.